ஃபேஸ் வேக் வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஸ்கி ஸ்கின்க்கு எப்படி நம்ம மேக்கப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னோட நேம் வந்து விமலா. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஸ்கி ஸ்கின்க்கு என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல பெரிய டவுட் இருக்கும். அண்ட் கரெக்டாக என்ன ஷேட் செட் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் என்னோட ஸ்கின்ல என்னென்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஈவன் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் கூட மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர் டேரெக்டாக நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக இப்போது போடுறத விட நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசரோட முடிஞ்சிருமா, டேரெக்டாக நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. ப்ரைமர் ரொம்ப முக்கியம் மேக்கப்பில். என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஆயிலி ஸ்கின். அந்த கிளைமேட் ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஸ்கின் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கனால நான் இது நார்மல் டு ஆயிலி ஸ்கின் ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைமர் என்னோட டீ ஜோனில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, விசிபிளாகவே தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு ப்ரைமர் இருக்கும். ஸோ போர் மினிமைசிங் ப்ரைமர் அப்படின்றதே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஐப்ரோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் கிளியரோட ஐப்ரோ கேக் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஐப்ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்துட்டு ஜஸ்ட் நான் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருக்க ஐப்ரோஸே நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பென்சில் லைனர் கூட சில பேருக்கு செட் ஆகும். ஸோ பென்சில் ஐப்ரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷன் என்ன ஒரு ரீசனுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கவங்களுக்கு அங்கங்கே பிளாக்ஸ் அதிகமாக இருக்கும். டஸ்கியாக இருந்தாலுமே நம்மளுக்கு மவுத் அரவுண்ட் பிக்மெண்டேஷன் அண்ட் இங்கெல்லாம் டேன் ஓவராக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மவுத் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்கும் அண்ட் இங்கேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிளாக் வந்து நம்ம ஈவனாக ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து அப்ளை பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆகாது. ஸோ மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏசியில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ பிஏசி ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது விட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பேலட் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இது நைக்காவோட ஸ்கின் ஜென்யூன் கன்சீல் அண்ட் கலர் கரெக்ட் பேலட் டீப் 3 இதோட ஷேட். பிக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் இந்த ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து நான் டேப் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்திருக்கு, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அந்த மார்க்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் டாட் வைக்கிற மாதிரி இருக்கும். என்னோட ப்ராடக்டை டேப் பண்ணுறேன். அது ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகுறதுக்கு நான் டேப் பண்ணுறேன். இதோட நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்படியே ஆரஞ்சாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் என்னோட டார்க்கர் ஷேட் இந்த ஷேட் நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் நான் கரெக்டர் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட டார்க்கர் ஷேட் ஃபவுண்டேஷன் தெரியாமல் வாங்கிட்டீங்க, உங்களோட ஒரு 2 டோன் டார்க்கராக இருக்குது இல்லை ஒரு டோன் வந்து ரொம்ப டார்க்கராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் கூட நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் நான் அந்த பிளெண்டர் வச்சு ஜஸ்ட் டேப் பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெபிலினோட ஃபிட்மி 340 ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெபிலினோட ஃபிட்மி 340 கேப்பச்சினோ இந்த ஷேட். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் டைப் தான். இதை ஜஸ்ட் நான் பிளெண்டரில் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் இப்படி டேப் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும். இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகாது, ஹைட் பண்ணும். இருக்க பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ பிளெண்டரில் எக்ஸஸாக இருக்கதை நான் என்னோட இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுவேன். ஏன்னா இயர்ஸ் ஒரு கலரில், நெக் ஒரு கலரில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தனியாகவே தெரியும். இப்போ நான் இதை வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இல்லை, வெட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நெக்கில் ரொம்ப வேர்க்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்வெட் ஆகும் அப்படின்னா நீங்கள் நெக்கில் அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஏதாவது காம்பேக்ட் பவுடர், நல்ல கவரேஜ் கொடுக்குற காம்பேக்ட் பவுடர் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ராசஸ் இன்னும் முடியல அப்படின்றனால பார்க்க உங்களுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். போக 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 உங்களுக்கு மேக்கப் நல்லா செட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியே நம்ம வெளியே போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு போனீங்கனாலே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஐஷேடோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஷேடோ வந்து டெய்லி வேர் அப்படின்றனால நீங்கள் ஒரு ப்ரௌன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரியாது. உங்கள் ஸ்கின் டைப்பில் கொஞ்சம்
தனியாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கோட ஹூடாவோட ரோஸ் கோல்ட் பேலட் நான் யூஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இது வந்து ஹை அண்டான ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 5335 rupees. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றனால இந்த ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து சிங்கிள் யூஸ் அப்படின்றப்போ ஸ்விஸ் பியூட்டி கூட ஈவன் நல்லாயிருக்கும். நைக்காவோட பேலட். ஸோ ஈவன் ஒரு 5 ஷேட் 6 ஷேட் வர மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கொக்கோ இதுதான் நான் வந்து என்னோட க்ரீஸ் லைனில் அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து நான் ப்ரஷில் வந்து ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இதுலேயும் ஹெவியான ப்ராடக்ட் வர சான்சஸ் இருக்குது, பவுடர் நிறைய வர சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து தட்டி விட்டுடலாம். ஸோ பண்ணிவிட்டு என்னோட ஐயில் இப்படி இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே கூட நீங்கள் ஸ்மோக்கி லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸ்மோக்கிக்கு ஒன்றும் இல்லை, நான் ஐஷேடோ பேலட் காமிச்சேன் இல்லையா, ஐப்ரோக்கு நான் யூஸ் பண்ணது இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணாலே வந்துடும். இல்லைனா உங்ககிட்ட இருக்க காஜல் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க்கராக நல்லா தெரியும், ஸ்மோக்கி ஐ அப்படின்றது தனியாக தெரியும். நான் இன்றைக்கி லைனர் மட்டும் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். லைனர் அண்ட் மஸ்காரா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெபிலின் நியூயார்க்கோட கொலாசல் போல்டு லைனர். நிறைய பேருக்கு வந்து லைனர் ப்ரஷ் டைப்பில் இருந்ததுன்னா பிடிக்கும், ஸ்கெட்ச் டைப்பில் இருந்ததுன்னா பிடிக்கும். இது வந்து பார்க்க இதோட ப்ரஷ் வந்து ஸ்கெட்ச் டைப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு விங் வேணும், ஏதாவது ஒரு டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் விங் வேணும் அப்படின்னா நீங்கள் விங் வந்து வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ காஜல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் நான் போடும்போது இங்கெல்லாம் நான் நல்லா கிளியராக நான் போடலை. ஸோ அதனால் காஜல் போடுறதுக்கு முன்னாடி நான் நல்லா இங்கே ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காஜல் போட போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்க்கு நான் மெபிலின் நியூயார்க் ப்ராடக்ட்டை இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிமைண்டர் எரேசர் மல்டி யூஸ் கன்சீலர் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டேரெக்டாக நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் டேரெக்டாக நிறையா ப்ராடக்ட் போய் குவியும். ஸோ அதனால் ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் கையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷஸ் நீங்கள் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ரஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கையிலே ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஐ கீழே இந்த இடம் அண்ட் இந்த இடம். ஸோ இது முடிச்ச ஹைலைட் நம்ம இங்கே தான், இவ்வளோ தான் நம்ம ஹைலைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர். ஸோ பிளெண்டர் வச்சு இதை நம்ம டேப் பண்ணணும். பிளெண்டர் வச்சு டேப் பண்ணும்போது கண்ணு கீழே நீங்கள் இப்படி மேலே பார்த்துட்டு டேப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் தனியாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும், கன்சில் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனே உங்களுக்கு தெரியாமல் ஒரு 2 ஷேட் லைட்டாக வாங்கிட்டீங்க, உங்கள் ஷேடை விட 2 ஷேட் ரொம்ப லைட்டாக இருக்குது, நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, உங்கள் ஸ்கின் ஷேடோட கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனை எடுத்து நீங்கள் இங்கே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு மேக்கப் நல்லா ஸ்டேவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சிட்டேன், அந்த ஃபவுண்டேஷன் லிக்விட் ஐட்டம் எல்லாமே நான் முடித்த பிறகு ஜஸ்ட் இதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நம்ம அப்சர்வ் ஆகிற டைம் கொடுக்கணும். ஸோ டைம் கொடுத்த பிறகு நம்ம ஜஸ்ட் டேப். ஸோ அகெயின் டேப் தான். நீங்கள் எவ்வளோ தூரம் பிளெண்டரை வச்சு நல்லா டேப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மேக்கப் வந்து ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். காஜல் வந்து பார்த்திங்கன்னா நான் LA 18 தான் யூஸ் பண்ணுறேன். இந்த காஜல் ரொம்ப அஃபோர்டபுள் காஜல் தான். நான் ஒரு 2 days 3 days தான் இது என்னோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ப்ரொஃபஷனல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா காஜல் ஹை அண்ட் ப்ராடக்ட்லாம் இருக்கும். ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் சிங்கிள் யூஸ்க்கு நான் மேக்கப் பண்ணும்போது இது எனக்கு ஓரளவு லாங் ஸ்டே இருக்குது. இது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 80 to 100 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ இந்த ஒரு காஜலே நம்மளுக்கு போதுமானது. ஸோ ஜஸ்ட் நான் இதை அப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்கள் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வெஸ்டர்ன் வியர் போடும்போது காஜலே உங்களுக்கு தேவை இருக்காது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா வந்து மெபிலின் நியூயார்க்கோட கொலாசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பொதுவாக லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம், காம்பேக்ட் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம். காம்பேக்ட் வந்து உங்களுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும். லூஸ் பவுடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் கொடுக்காது. ஜஸ்ட் நீங்கள் பண்ணியிருக்க மேக்கப்பை அப்படியே செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அஃபோர்டபுள் அப்படின்றனால நான் மெபிலினோட ஃபிட் மீ மேட் ப்ளஸ் 4less பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ கவரேஜ் வேணுமோ நீங்கள் லேயர் ஆட் பண்ணிட்டு போகலாம்.
அண்ட் ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து கவரேஜ் ஓவராக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுகரோட இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 300 to 500 தான். சுகரோட லூஸ் பவுடர் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெபிலினோட ப்ராடக்ட் தான். மெபிலின் நியூயார்க் சூப்பர் ஸ்டே இங்க் மேட் இங்க் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 600 தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே இருக்கும். 1 day ஃபுல்லாக அப்படியே ஸ்டே இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து எனக்கு பிங்க் ஷேட் பிடிக்கும் அப்படின்னா பிங்க் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து போடும்போது உங்களுக்கு கலர் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சூப்பராக மேட்ச் ஆகிடும். அண்ட் இதில் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது நிறையா ப்ராடக்ட் வரும். ஸோ எனக்கு இப்போ லைட்டாக தான் வேணும் அப்படின்றனால நான் கையிலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ப்ரஷ் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரஷ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் லைனர் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க, லிப் லைனர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை, நல்லா ஹைலைட் பண்ணும் லிப்பே அப்படின்னா நீங்கள் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். லைனரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லைனர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணிவிட்டேன். ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். போக 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 உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு கலர் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மேட்ச் பண்ணலாம். இல்லை இதுக்கு மேலே நீங்கள் லைனர் போடுறீங்க அப்படின்னாலும் லைனர் போட்டு நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். லைனர் வந்து இதை விட கொஞ்சம் டார்க் ஷேடாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் இப்படி டேப் பண்ணும்போது இங்கே இருக்க ஹேர்லாம் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஷேடோ பேலட்டில் உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலரை நீங்கள் எடுத்து ஜஸ்ட் கையில் இப்படி எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஆயிருக்கோ அங்கே ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மேக்கப்போட ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இதான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தான். ஹை அண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.